வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய சாகச பயணம் எல்லாம் முடிச்சிட்டு தன் முதுமையில இருக்கிற ஒரு மாவீரனோட மனசுக்குள்ள போக போறோம். ம் ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசனோட யுலிசஸ் ரொம்ப புகழ்பெற்ற கவிதை அது. கரெக்ட். கிரேக்க நாயகன் யுலிசஸ் பல வருஷ போர் பயணம் எல்லாம் முடிச்சு இடாகாவுக்கு திரும்புறாரு. ஆனா அங்க அவருக்கு ஒரு அமைதி கிடைக்கல பாருங்க. ம் கிடைக்கல. இந்த கவிதை வரிகள் வழியா அவரோட அந்த உள்மன போராட்டங்கள், அப்புறம் அந்த தீராத தேடல், இது எல்லாம் நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம கிட்ட சில குறிப்புகளும் இருக்கு. அது இந்த கவிதையோட மைய கருத்துக்களையும் சில முக்கியமான வரிகளையும் விளக்கமா சொல்லும். ஆமா, இந்த கவிதை வெறும் பழைய நினைவுகள் மட்டும் இல்ல. இதுல முதுமை, ஓய்வு, அப்புறம் கடமை, தனிப்பட்ட விருப்பம்னு நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்கு. டெனிசன் யுலிசஸோட குரல் வழியா சொல்ற கருத்துக்களோட ஆழத்தை நாம பார்க்கலாம். ஓ, முக்கியமா ஓய்வை வேண்டான்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்க நினைக்கிற ஒரு மனசோட சித்திரம் அது. சரி. அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, யுலிசஸ் ஏன் தன் அரண்மனை வாழ்க்கையில திருப்தி அடையல, வயசான பிறகும் ஏன் இன்னும் ஒரு புது சாகசத்தை தேடுறாரு, இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதேதான், மனிதனோட அந்த விடாமுயற்சி, அறிவோட மேல இருக்கிற தாகம், இத பத்தி இந்த கவிதை என்ன சொல்லுதுன்னு அலுசுவோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். கவிதையோட ஆரம்பத்திலேயே யுலிசஸோட மனநிலை நல்லா தெரியுது. அந்த முதல் சில வரிகள்ல இத்தாகா தீவுல அவருக்கு இருக்கிற ஒரு வெறுமை அதை சொல்றாரு. ஆமா. லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் an idle king by the still hearth among these barren crags matched with an aged wife அப்படின்னு போகுது இல்லையா? ஆமா. I meet and dole unequal laws unto a savage race that hoard and sleep and feed and know not me. ஒரு மாதிரி சோர்வையும் ஒரு அதிருப்தியும் காட்டுது இல்ல? நிச்சயமா. தன் சூழ்நிலையை நினைச்சு அவர் எவ்வளவு குறைப்பட்டுக்கிறார் பாருங்க. சரியா சொன்னீங்க. அவருக்கு அந்த சூழல் ரொம்ப சலிப்பூட்டுது. சும்மா அடுப்புக்கரையில உட்காந்து சட்டம் ஏற்றுறதெல்லாம் அவருக்கு பத்தல. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் தன் மக்களையே காட்டுமிராண்டு இனம், அதாவது சாவேஜ் ரேஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்படியா? ஆமா. அவங்க தன்னோட உண்மையான அந்த சாகச ஆன்மாவை புரிஞ்சுக்கல. நோ நாட் மீ அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு அரசனோட வழக்கமான பார்வை இல்லையே. ஆமா, சாதாரண நிர்வாக வேலையில தான் சக்தி வீணாகுதுன்னு ஃபீல் பண்றாரு. கரெக்ட். இந்த அதிருப்தியிலிருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது பயணத்துக்கான ஏக்கத்துக்கு போறாரு. ஐ cannot rest from travel, I will drink life to the lees. என்ன ஒரு பவர்ஃபுல்லான வரி. ஆமா, பயணத்திலிருந்து என்னால் ஓய்வெடுக்க முடியாது. இது அவரோட அடிப்படை இயல்பையே காட்டுது. வாழ்க்கையை அதோட கடைசி சொட்டு வரைக்கும், அதாவது டு த லீஸ் அனுபவிக்கணுங்கிறாரு. அதாவது ஒரு துளி கூட வீழாக்காம அதோட முழு சாரத்தையும் குடிக்கணும். இதுக்காக தன்னோட பழைய சாகசங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கறாரு. சந்தோஷம், கஷ்டம், நண்பர்களோட போரிட்டது, தனியா கடல்ல அலைஞ்சது எல்லாம். பழைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட சவாலையும் ஞாபகப்படுத்துறாரு இல்லையா? த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹயாடிஸ் வெக்ஸ் த டிம் சீ. அந்த ஹயாடிஸ் அது கிரீக்க புராணங்கள்ல புயல குறிக்கிற நட்சத்திர கூட்டம் தானே? ஆமா ஆமா. ஹையாட்ஸ் நட்சத்திரங்கள் அந்த கால கிரேக்க மாலுமிகளால மழை, புயலோட தொடர்பு படுத்தப்பட்டது. அந்த வரியை சேர்க்கறது மூலமா அவர் செஞ்சது வெறும் சாதாரண பயணம் இல்ல, உயிருக்கே ஆபத்தானதுன்னு டென்னிசன் காட்டுறாரு. ஓஹோ. ஆனா இந்த நினைவுகள் அவருக்கு சோர்வை கொடுக்கல. சொல்லப்போனா ஒருவித பெருமையையும் இன்னும் பயணிக்கணும்னு ஒரு தூண்டுதலையும் கொடுக்குது. அந்த பெருமிதம் அடுத்த வரிகள்ல 13 to 21 இன்னும் தெளிவா தெரியுது. ஐ எம் பிகம் அ நேம், நான் ஒரு புகழ்பெற்ற வீரன் அப்படிங்கறது அவர் முழுசா உணர்ந்திருக்காரு. நிச்சயமா. அந்த புகழ் அவருக்கு சும்மா வரலையே. எத்தனையோ நகரங்கள், மனிதர்கள், அரசாங்கங்கள் எல்லாம் பார்த்த அனுபவத்தோட விளைவது. சீரீஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ், கிளைமேட்ஸ், கவுன்சில்ஸ், கவர்மெண்ட்ஸ். அவரோட இதயம் இன்னமும் புது அனுபவங்களுக்காக பசியோட ஹங்கிரி ஹார்ட் இருக்குது. அதுதான் முக்கியம். அவர் திருப்தி அடையல. குறிப்பா ட்ராய் போர்க்களத்தை அவர் ஞாபகப்படுத்துற விதம் கவனிக்க வேண்டியிருக்கு. Far on the ringing plains of windy Troy, I am a part of all that I have met அப்படின்னு சொல்றாரு. அந்த போரோட சந்தோஷத்தை, drunk delight of battle, அவர் ரொம்ப பெருமையா சொல்றாரு. அந்த அனுபவங்கள் அவரை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் சந்தித்த அனைத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன். I am a part of all that I have met. இது ரொம்ப முக்கியமான வரி. இது அனுபவத்தோட அந்த மாற்றும் சக்தியை பத்தி பேசுது. ஒவ்வொரு பயணமும், ஒவ்வொரு சந்திப்பும் அவரை வளப்படுத்தி இருக்கு, செதுக்கி இருக்கு. ஆனா அதுவே ஒரு முடிவா இல்ல. ஆமா, அந்த வரிக்கு அப்புறம் வர்ற அனுபவத்தை பத்தின உருவகம் அது இன்னும் ஆழமா இருக்கு.
Yet all experience is an arch, where through gleams that untraveled world, whose margin fades forever and forever when I move. அனுபவத்தை ஒரு வளைவா ஆர்ச் பாக்குறாரு. அது வழியா பார்க்கும்போது இன்னும் பயணிக்காத உலகம் தெரிஞ்சுகிட்டே இருக்கு. இது ஒரு பிரமாதமான உருவகம், மெட்டஃபோர். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எல்லையே இல்ல அப்படிங்கிறது இது காட்டுது. ஒவ்வொரு தடவை ஒரு இலக்கை அடையும் போதும் புது எல்லைகள் தோணிக்கிட்டே இருக்கு. இந்த புரிதல் தான் அவரை சும்மா இருக்க விட மாட்டேங்குது. அதனால தான் how dull it is to pause, to make an end, to rust unburnished, not to shine in use, as though to breathe were life அப்படின்னு கேக்குறாரு. பயன்படுத்தப்படாம துருப்பிடிக்கிறத டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் அவரு வெறுக்கிறாரு. சும்மா மூச்சு விடுறது வாழ்க்கையே இல்லைங்கிறாரு. இது முதுமையை எதிர்கொள்ற நிறைய பேருக்கு பொருந்தக்கூடிய ஒரு சிந்தனை இல்லையா? செயலற்று போறத அவர் கிட்டத்தட்ட சாவுக்கு சமமா பாக்குறாரு. உண்மைதான். முதுமைங்கிறது செயலற்ற நிலை இல்லைன்னு அவர் சொல்றாரு. அடுத்த பகுதி வரிகள் 33 to 43 இதை இன்னும் விரிவா பேசுது. லைஃப் piled on life were all too little. அதாவது பல ஆயுள் கிடைச்சாலும் பத்தாதுங்கிறாரு. ஓ, ஒவ்வொரு மணி நேரமும் மரணங்கிற அந்த நித்திய மௌனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒண்ணு. அதை வீணாக்க கூடாது. தன்னோட ஆன்மாவை நரைத்த ஆவின்னு சொன்னாலும் அதோட தேடல் மட்டும் நிக்கல. Yearning in desire to follow knowledge like a sinking star, beyond the utmost bound of human thought. அறிவை தேடுறத மூழ்கிற நட்சத்திரத்தை பின்தொடர்ற மாதிரி சொல்றாரு. இது எதை குறிக்குது? அந்த மூழ்கும் நட்சத்திரம், அதாவது சிங்கிங் ஸ்டாருங்கிற உருவகம் மனித அறிவோட எல்லைகளுக்கு அப்பாலா இருக்கிற ஒருபோதும் முழுசா அடைய முடியாத ஒண்ணு நோக்கிய முடிவில்லாத தேடலை குறிக்குது. ஓ, சரி சரி. அது பிடிபடாம விலகி போனாலும் அதை துரத்துறதே வாழ்க்கைன்னு அவர் நம்புறாரு. இது ஒரு தத்துவார்த்தமான தேடல். வெறும் இடங்களை பார்க்கறது மட்டும் இல்ல, நம்ம புரிதலோட எல்லைகளை விரிவுபடுத்துற ஒரு முயற்சி. இந்த மாதிரி தீவிரமான தேடலுக்கு நடுவுல அவர் தன் குடும்ப பொறுப்புகளை எப்படி பார்க்கறாரு? அடுத்த பகுதியில வரிகள் 44லேருந்து 53 தான் மகன் டெலிமாக்கஸ பத்தி பேசுறாரே. ஆமா, அங்க ஒரு யதார்த்தமான திருப்பம் வருது. This is my son, my own Telemachus, to whom I leave the scepter and the isle அப்படின்னு தம் மகனை அறிமுகப்படுத்தி அவன்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறதா சொல்றாரு. டெலிமாக்கஸ் அவர் குறைச்சி மதிப்பிடல. அவனை பொறுமையானவன், புத்திசாலி, மக்களை அன்போட ஆட்சி செய்ய தகுதியானவன், discerning to fulfill this labor by slow prudence அப்படின்னு விவரிக்கிறாரு. ஆனா அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாட்டையும் சொல்றாரு. He works his work, I mine. இது என்ன சொல்லுது? டெலிமாக்கஸோட பாதை வேற, தன்னோட பாதை வேறங்கிறாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. டெலிமாக்கஸ் உள்நாட்டு நிர்வாகத்துக்கும் ஒரு நிலையான ஆட்சிக்கும் பொருத்தமானவன். அது ஒரு முக்கியமான வேலை தான், மறுக்கல. ஆனா அது யுலிசஸோட வேலை இல்ல. ஓ, யுலிசஸோட இயல்பு வேற, அவரோட அழைப்பு வேற. அவர் ஒரு தேசாந்திரி, ஒரு ஆய்வாளர். இது அவரவர் இயல்புக்கேத்த வாழ்க்கையை வாழ்றத பத்தின ஒரு பார்வை. ஒருத்தர் கடமையை செய்யறாரு, இன்னொருத்தர் தான் ஆன்மாவோட அழைப்பை ஏத்துக்கிறாரு. இது ஒரு வகையில தம் பொறுப்புல இருந்து விலகுற மாதிரி தோணுனாலும் அவர் அதை தன் இயல்போட நீட்சியா சொல்றாரு. சரி, இப்ப கவிதையோட இறுதி பகுதிக்கு வரோம். அந்த இறுதி பயணத்துக்கான அழைப்பு வரிகள் 54லேருந்து 70. ஆமா, இங்கதான் கவிதையோட உணர்ச்சி உச்சத்துக்கு போகுது. தன்னோட கூட போரிட்ட மாலுமிகளை கூப்பிடுறாரு. There lies the port, the vessel puffs her sail. There gloom the dark, broad seas. My mariners, souls that have toiled and wrought and thought with me. அப்படின்னு அந்த அழைப்பு தொடங்குது. அந்த வரிகள்ல ஒரு தீர்மானமோ அந்த பழைய நட்போட மதிப்பும் தெரியுது. ஆமா, துறைமுகம், புறப்பட தயாரா இருக்கிற கப்பல், அந்த பரந்த இருண்ட கடல், இந்த காட்சிகள் ஒரு புது துவக்கத்தை குறிக்குது. அவரோட நோக்கம் என்னவா இருக்கு? டு sail beyond the sunset and the bards of all the western stars until I die. சூரியன் மறையிற திசைக்கு அப்பால இறக்குற வரைக்கும் பயணம் செய்யணுங்கிறாரு. இது அறியப்படாததை நோக்கி ஒரு பயணம். இதுல இருக்கிற ஆபத்துகளையும் அவர் உணர்ந்திருக்காரு. It may be that the gulfs will wash us down. ஆழமான கடல் தங்களை மூழ்கடிக்கலான்னு சொல்றாரு. அப்படியா? அல்லது ஒருவேளை it may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew. கிரேக்க புராணங்கள்ல வர்ற வீரர்களுக்கான ஒரு சொர்க்க பூமி மாதிரி அந்த மகிழ்ச்சியான தீவுகளை அடைஞ்சு அங்க ட்ராய் போரோட மாவீரன் அக்கிலீஸை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மகிழ்ச்சியான தீவுகள்
அப்படிங்கிறது ஒரு கற்பனையான இலக்கு தானே. இது பயணத்தோட அந்த நிச்சயமற்ற தன்மையும் ஒருவேளை மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற எதையோ தேடுற அவரோட விருப்பத்தையும் காட்டுதா? இருக்கலாம். அது ஒரு குறியீட்டு இலக்கா இருக்கலாம், ஒரு இறுதி சாகசம், அல்லது மரணத்தையே ஒரு பயணமா எதிர்கொள்ற மனநிலை. முக்கியமா அவர் அந்த நிச்சயமற்ற தன்மைய ஏத்துக்கிறாரு. ம் தாங்களும் தன் மாலுமிகளும் வயசாயிடுச்சு, உடம்பு தளர்ந்து போச்சுங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனா இதுதான் முக்கியம். Though much is taken, much abides. And though we are not now that strength which in old days moved earth and heaven, that which we are. One equal temper of heroic hearts, made weak by time and fate, but strong in will. காலத்தாலும் விதியாலும் பலவீனப்படுத்தப்பட்டாலும் மன உறுதியில் வலிமையானவர்கள். மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில். இதுதான் இந்த கவிதையோட மையச் செய்தின்னு தோணுது. உடம்பு தளர்ந்தாலும் அந்த வீரம் நிறைஞ்ச இதயம் இன்னும் அப்படியே இருக்கு. சரியா பிடிச்சுங்க. அந்த மன உறுதி தான் அவங்கள இறுதி இலக்க நோக்கி செலுத்துது. அதுதான் கவிதையோட அந்த ரொம்ப பிரபலமான அழியாத இறுதி வரிகளுக்கு கொண்டு போகுது. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு யீல்ட். ஓஹோ, முயற்சி செய்யணும், தேடணும், கண்டிடணும், ஆனா ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. இது முதுமை, சோர்வு, தோல்வியே மரணத்துக்கு முன்னாடி கூட தளராத மனித ஆன்மாவோட உறுதிமொழியா ஒலிக்குது. அருமையா சொன்னீங்க. இந்த கவிதையோட முக்கிய கருப்பொருள்களை தொகுத்து பார்த்தா என்னென்ன சொல்லலாம்? கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாமே. முக்கியமா யுலிசஸோட அந்த தனியாத அமைதியின்மை, ரெஸ்ட்லெஸ்னஸ், அப்புறம் சாகசத்து மேல இருக்கிற தாகம், ரெண்டாவது அறிவையும் அனுபவத்தையும் எல்லையே இல்லாம தேடுற அவரோட ஆர்வம், சரி, மூணாவதா முதுமையையும் தவிர்க்க முடியாத முடிவுகளையும் அவர் எதிர்கொள்ற விதம், அதாவது அதை ஒரு தடையா பார்க்காம மன உறுதியோட எதிர்கொள்றது, நாலாவதா டெலிமாக்கஸோட அந்த கடமை சார்ந்த வாழ்க்கைக்கும் யுலிசஸோட தனிப்பட்ட தேடலுக்கும் இடையில இருக்கிற அந்த முரண், கடைசியா இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற மனித ஆன்மாவோட அந்த அசாத்திய வலிமை, மீள்தன்மை, ரெசிலியன்ஸ். நன்றி. ஆக இந்த அலசல்ல நம்ம பார்த்த மாதிரி யுலிசஸ்ங்கிறவர் வயது, சூழல், கடமைகள் மாதிரி எல்லைகளை தாண்டி தன் ஆன்மாவோட அழைப்பை தொடர்ந்து கேட்கிற ஒரு மனிதனோட உருவகம். அனுபவத்துக்கும் அறிவுக்கும் அவர் காட்டுற ஏக்கம் நம்மள பலருக்கும் ஏதோ ஒரு வகையில எதிரொலிக்கலாம். நிச்சயமா. ஒருவேளை உங்களோட சொந்த வளர்ச்சி, புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம், இல்லனா சவால்களை எதிர்கொள்ற உங்க மனப்பான்மையோட இந்த பார்வையை நீங்க பொருத்தி பார்க்கலாம். நிச்சயமா.